மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம். நான் உங்கள் சந்திரசேகர் பாலன். இந்த ஆண்டு மழை பார்த்திங்கன்னா கடினமாக பெஞ்சு வெள்ளமும் அதிகமானதால் நம்ம உளுந்து சாகுபடியும் லேட்டாக தான் செய்ய நேரிட்டுது. ஏற்கனவே அந்த பட்டத்தில் செய்யப்பட்டது வெள்ளத்தோடு அடிச்சுக்கிட்டு போனதால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி லேட்டான பருவத்தில் தான் சாகுபடியை மேற்கொள்ளப்பட்டது. அப்படி மேற்கொண்டும் இந்த ஆண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்ருக்கு. இது உங்கள் பகுதியிலையும் கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த உளுந்து செடியை பார்த்தாலே தெரியும். தழை பார்த்திங்கன்னா வெள்ளையாக, அதாவது மஞ்சளாக மாறி முழுமையாக அந்த செடிக்கு எந்த சத்தும் போகாமலே காணப்படும். இது நம்ம எட்டருந்து பார்க்கும்போது பொதுவாகவே நம்ம உளுந்தில் ஏற்படுற அந்த மஞ்சள் தேமல் நோய், அந்த வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பிரச்சனை வைரஸால் ஏற்படலை. நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட செடியை பிடுங்கி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தண்டு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் அந்த புழுக்கள் இருக்கும். இந்த புழுக்கள் தண்டுகளில் பெருமளவில் சேதத்தை ஏற்படுத்தின பிறகு என்ன ஆகும்னா, அதுக்கு போய் சேர வேண்டிய உணவு ஒழுங்காக சேராது. நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வேர் வழியாக எடுத்து தழைக்கு கொடுக்கும். அது முற்றிலுமாக தடைபடுறதால செடிகள் முற்றிலுமாக பாதிச்சிடும். இந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து இப்போ நம்ம தற்காத்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ப்ரேயிங்கில் பார்த்திங்கன்னா கவர் போன்ற மருந்துகள் ஓரளவுக்கு பயனளிக்கக்கூடும். ஆனாலும் நம்ம கிரானுவலாக கொடுக்கும்போது கட்டுப்படுத்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நம்ம கிரானுவலான்னு பார்த்திங்கன்னா முதல் களை எடுத்துகிட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம உரம் போட்டு தண்ணி பாசுவோம். அந்த நேரத்துலையாவது பார்த்திங்கன்னா நம்ம கவர் அல்லது ஃபெட்டரா இது ரெண்டுத்துலேயுமே குளோரன்ட்ரினிலிப்ரோல்ன்ற டெக்னிக் தான் இருக்குது. ஒரே டெக்னிக் தான். இது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரீஜென்ட் அல்ட்ராவை பயன்படுத்தலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரோனில் 0.6% கிரானுவல் வடிவில் இருக்குது. அதே டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா கருடா நிறுவனத்திலேருந்து டீசல் என்ற ஒரு கிரானுவல் கிடைக்கும். அதையும் பயன்படுத்தலாம். அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வோல்டாக்ஸ் பயன்படுத்தலாம். வோல்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா தைமித்தேசமும் ஃபிப்ரோனிலுமே 2 டெக்னிக்குமே இருக்குது. இதை ஏதாவது நம்ம போட்டு வேர் வழியால் ட்ராவல் ஆகி செடி அதாவது வேர் வழியால் செடி எடுக்கும்போது கண்டிப்பாக அங்கே மையம் கொண்டிருக்க அந்த பூச்சி சாக நேரிடும். அதால் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஓரளவுக்கு நம்ம செடியை காப்பாற்ற முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை முயற்சி பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னெடுப்பு நடவடிக்கையாக எப்பயுமே உளுந்து விதைக்க போகிறீங்க அப்படின்னா விதை நேர்த்தியை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா பூஞ்சான கொல்லியை வச்சு விதை நேர்த்தி பண்ணுறதும் இருக்குது, பூச்சிக்கொல்லியை வச்சு விதை நேர்த்தி பண்ணுறதும் இருக்குது. அதை பற்றின வீடியோ எல்பிஜி 932 நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் தெளிவாக கொடுத்துருப்பேன். பூஞ்சான கொல்லியை நம்ம பயன்படுத்தி, அதாவது சிக்ஸர்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தி நம்ம விதை நேர்த்தி பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான குருணைகளை முன்னதாகவே கடைசி உழவிடும் போது போட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துறதால கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம பயிரை தற்காத்து கொள்ளலாம். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேர் ஆதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.